ஆமா, கோமதியை பார்க்கணும் சொல்லிட்டு வர சொல்லியிருந்தீங்க. நீங்க ஃபோன்ல சொன்னதெல்லாம் உண்மைதானா? ஆமா மாப்பிள்ள, உங்களை அப்பாட்ட சொல்லி வர சொல்லியிருந்தேன். கோமதி சொல்லிட்டா, நீங்க யார்கிட்ட கழுத்தை நீட்ட சொன்னாலும் நான் நீட்டுவேன்னு சொல்லிட்டா. இனிமேல் அவ சொல்ல ஒண்ணுமே இல்லை மாப்பிள்ள. அதுதான் நீங்களும் கோமதி நேருக்கு நேர் பார்த்துப்பீங்கன்னு சொல்லி தான் வர சொல்லியிருந்தேன். மாமா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் தான் கோமதியை ஃபோட்டோலயே பார்த்துட்டேன்ல. சரிங்க மாப்பிள்ள, இருங்க. என் பொண்ணு பார்க்க வேணாமா? என்னதான் ஃபோட்டோல பார்த்தாலும் நேர்ல பார்க்குற மாதிரி வராதுல்ல. ஏன் மாப்பிள்ள, உங்களுக்கு ஏதாச்சும் அர்ஜென்ட்டாக ஒர்க்கு இது இருக்கா? அப்படிலாம் எதுவும் இல்லை மாமா. நீங்கள் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண சொன்னாலும் நான் வெயிட் பண்ணி இருந்து கோமதியை பார்த்துட்டு தான் எங்கள் வீட்டுக்கே போவேன். சரிங்க மாப்பிள்ள, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. என் பொண்ணை வர சொல்லிடுறேன். ஒரு பிரச்சனையும் இல்லை மாமா. கோமதி பொறுமையாவே வரட்டும். ஏன் மாப்பிள்ள, நீங்க வீட்டோட மாப்பிள்ளையா வர்றது அப்பாவுக்கு தான் கொஞ்சம் இஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? அப்படிலாம் இல்லை மாமா. நம்ம வீட்ல இல்லையே அப்படின்னு கொஞ்சம் வருத்தமா இருக்காரு. வேற ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆமா மாப்பிள்ள, பின்னாடி என் பொண்ணு கஷ்டப்பட்டுற கூடாதுல, அதான் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். பத்மா, பத்மா, என்னங்க? நம்ம பொண்ணை கொஞ்சம் ரெடி பண்ணி கூட்டிட்டு வரியா? மாப்பிள்ளை வந்திருக்காரு, பார்க்கணுமா, கொஞ்சம் கூட்டிட்டு வாமா. ஏங்க, அவகிட்ட எப்படிங்க போய் சொல்லி மாப்பிள்ளை வந்திருக்காருன்னு கூட்டிட்டு வர்றது? நீ போய் கூப்பிடுமா, நம்ம பொண்ணு வந்துருவா. சரிங்க, நான் போய் சொல்லி பார்க்குறேன். அதுக்கு மேலே எதுவும் சொன்னா நீங்க தாங்க வரணும். ஏங்கத்த, கோமதி ஒத்துக்கலையா? அப்படிலாம் இல்லை மாப்பிள்ள. கோமதி அதெல்லாம் ஒத்துக்கிட்டா. ஆ, ஓகே த. பத்மா, பலவலன்னு பேசாம நம்ம பொண்ணை ரெடி பண்ணி கூட்டிட்டு வாமா. மாப்பிள்ளை வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, போய் கூட்டிட்டு வா. அப்படியே கூட்டிட்டு வரும்போது பொண்ணு கையில டீயை கொடுத்து விடுமா. ஏங்க, நான் சொல்றேன்னு தப்பா நினச்சிக்காதீங்க. கொஞ்ச நேரம் மாப்பிள்ளைய வெளியே போக சொல்லுங்க. உங்ககிட்ட தனியாக பேசணும். கோமதி, அது எப்படி சொல்றது, கஷ்டமா இருக்காதா? மாமா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் வெளியே போறேன் மாமா. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நானே வரேன். மாப்பிள்ள, தப்பா நினைச்சுக்காதீங்க. சேச்சே, நான் எதுக்கு மாமா தப்பா நினைக்க போறேன்? ஏண்டி, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? மாப்பிள்ளைய வச்சுட்டு என்னென்ன பேசணும்னு ஒன்றும் தெரிய மாட்டேது. உன்னையெல்லாம் உங்க வீட்டுல வளர்த்துருக்காங்க பாரு. தெண்டத்துக்குன்னா இருக்க. ஏங்க, நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டீங்க கோமதியை கூட்டிட்டு வான்னு. அவ எப்படிங்க வருவா? அவ தான் பிடிச்சா ஒரே புடியில நிக்கிறாள, கல்யாணமே வேணான்னு. பத்மா, அவ உன்கிட்ட தான் கல்யாணம் வேணான்னு சொன்னான். என்கிட்ட யார்கிட்ட கழுத்தை நீட்ட சொன்னாலும் நீட்டுறேன்னு என்கிட்ட சொல்லியிருக்காமா. அவ ஏன் பொண்ணு, நான் என்ன சொன்னாலும் கேப்பா. நீ போய் சொல்லு. அப்படி கோமதி வரலைன்னா நான் வந்து பேசிக்கிறேன். உங்க ரெண்டு பேர்த்தையும் வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்ண போறேனே தெரியல. ரெண்டு பேருக்கு இடையில மாட்டிக்கிட்டு நான் தான் தலைய உடைச்சுக்க வேண்டியதா இருக்கு. போய் சொல்லி தான் பார்க்குறேன். அதுக்கு மேல நீங்க தான் வந்து பேசணும். இந்தா, நம்ம கோமதியே வந்துட்டா. கோமதிட்ட என்ன சொல்லணுமோ நீயே சொல்லிரு. என்னப்பா? என்ன சொல்ல வரீங்க? ஒன்றும் இல்லைம்மா, அம்மா சொல்லுவா, கேட்டுக்கோ. கோமதி, அம்மா சொல்றது கேளுமா. உனக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்திருக்காருமா. நீ போய் ஒரு சேலை கட்டிட்டு வாமா. ரெண்டு பேர் நேர்ல பாருங்க. பிடிச்சிக்கிச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம். நீங்க பாட்டுக்கு முடிவெடுத்துட்டே போறீங்க. என்கிட்ட எதுவும் சொல்லணும்னு தோணலையா? அந்த வாழ்க்கை அப்படித்தான். என்கிட்ட எதுவுமே கேட்காம நீங்களே முடிவெடுத்து இப்படி ஆயிப்போச்சு. திரும்ப திரும்ப ஏன்பா இப்படி பண்ணிட்டே இருக்கீங்க? நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியல. கோமதி, என்னடா இப்படி பேசுற? அப்பா உனக்கு என்னைக்காச்சும் துரோகம் நினைச்சிருக்கனா? நீ பேசுறதெல்லாம் கேட்கும் போது அப்பா மனசு ரொம்ப கஷ்டமாகுதுடா. அப்படிலாம் பேசாத கோமதி. மாப்பிள்ளை வெளியே தாம்மா நிக்கிறாரு. போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாமா. ஒரு நல்ல சேலையை கட்டிட்டு வாமா. நீ தான் அன்னைக்கே சொன்னீலம்மா அப்பாட்ட, யாருக்கு கழுத்தை நீட்ட சொன்னாலும் நீட்டுவேன்னு. இப்ப என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்க? அப்பா, இப்பயே சொல்றேன், நான் சொல்ல எதுவுமே இல்லப்பா. நீங்க என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோங்க. என்னப்பா, மாப்பிள்ளையை தானே பார்க்கணும், வர சொல்லுங்க. இப்பயே பார்த்துட்டு உள்ள போய்க்கிறேன். எனக்கு சேலையில கட்டிட்டு வந்து பார்க்கணும்னு எதுவும் இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லப்பா. என்னை கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. நான் தான் பார்க்குறேன்னு சொல்லிட்டேன்ல, அதோட விடுங்க. எம்மா கோமதி, இப்படியே பார்த்தா நல்லாவாம்மா இருக்கும். சேலை கட்டிட்டு வந்தா அது ஒரு மாதிரிம்மா. நாங்க சொல்றத கேளுடா தங்கம். ஏய் பத்மா, விடு. நம்ம பொண்ணு என்ன சொல்றாளோ அதை மட்டும் கேளு. நீ போய் டீயை மட்டும் எடுத்துட்டு வந்து நம்ம பொண்ணு கையில கொடு. அவளே போய் மாப்பிள்ளை கிட்ட கொடுத்துட்டு வரட்டும்.
ஆ சரிங்க, இதோ போய் எடுத்துட்டு வரேன். மாப்பிள்ள 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 என்ன மாப்பிள்ள, கோமதியை பிடிச்சிருக்கா? மாமா, உங்க பொண்ணை யாருக்கும் பிடிக்காம இருக்குமா? அதெல்லாம் பிடிச்சிருக்கு மாமா. மாப்பிள்ளை நல்லா தான் இருக்காரு. ஆனா எப்படி பழசெல்லாம் மறக்கிறதுன்னு தெரியல. என் வாழ்க்கையில என்ன நடக்கணுமோ நடக்கட்டும். அதுக்கு மேல அந்த ஆண்டவன் பார்த்துக்குவான். கோமதி, உனக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்குல்லம்மா? நீங்க பார்த்த மாப்பிள்ளைப்பா, எனக்கு பிடிக்காம இருக்குமா? ஓகே தான்ப்பா எனக்கு. சரிம்மா, நீ உள்ள போமா. மாப்பிள்ள, இனி பேச வேண்டியதெல்லாம் நம்ம தான் பேசணும். வீட்டில் போய் அப்பா அம்மாட்ட பேசிட்டு என்னன்னு ஃபோன் பண்ணுங்க. அப்புறம் ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட போய் நிச்சயம் எப்போ கல்யாணம் எப்போன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் வீட்டில் போய் அம்மா அப்பாட்ட பேசுங்க. ஆ சரிங்க மாமா. அப்பா அம்மாட்ட பேசிட்டு அவங்களே ஃபோன் பண்ண சொல்றேன். கல்யாணம் கோயில தான் வைக்கணும்னு இருக்கேன். அதுக்கு மட்டும் அப்பா அம்மா ஓகே சொன்னா போதும். மற்றதெல்லாம் நீங்க சொல்றபடியே பண்ணிக்கலாம். மாமா, நீங்க என்ன சொன்னாலும் ஓகே தான் மாமா. அதெல்லாம் அப்பா அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க. சரி மாப்பிள்ள, எதுக்கும் அப்பா அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்கணும். போயிட்டு ஃபோன் பண்ணுங்க. சரிங்க மாமா. அத்தை, வரேன் த. மாமா, வரேன். ஆ பார்த்து போயிட்டு வாங்க மாப்பிள்ள. பார்த்து போங்க மாப்பிள்ள. ஆ சரி, வரேன். எக்கா, நான் தான் அப்படி கிடையா கிடக்குறேனா? நீ அதுக்கு மேடையிலக்கா இருக்க. இப்படி துரும்பா இழைச்சு போய் கிடக்கியே. உன் மருமக சோறு போடுறாளா இல்லையோ தெரியல. எப்படி கொழு கொழுன்னு திரிஞ்ச. நல்ல ஆளு பார்க்க கிழங்கு மாதிரி இருந்தக்கா. இப்ப காத்து போன பழுனு மாதிரி இருக்கியேக்கா. நம்ம நிலைமைய பாருக்கா. நம்ம 2 பேரும் ஒரு காலத்துல எப்படிக்கா வாழ்ந்தோம். நினைச்சதெல்லாம் சாப்பிட்டு நினைச்ச மாதிரி வாழ்ந்து ராணி வாழ்க்கையிலக்கா வாழ்ந்தோம். இப்ப பாருக்கா, ஒருவேளை சோத்துக்கு சிங்கி அடிக்க வேண்டியதா இருக்குக்கா. அடியே, உன் வாழ்க்கை அப்படி ஆயிப்போச்சுன்னு சொல்லு. என் வாழ்க்கை இப்பயும் ராணி வாழ்க்கையா தான் இருக்கு. என் மருமகளை நல்லா தான் பாத்துக்கிறா. வயசாகி போச்சுல, அப்படித்தான் உடம்பு இருக்கும். நானாடி ஒருவேளை சோத்துக்கு சிங்கி அடிக்கிறேன், நீ தான் சிங்கி அடிச்சுக்கிட்டு தெரியற. எங்கடி ஒரு போட்டு நகைய காணோம். காதுல இல்ல, கழுத்துல இல்ல, கையில இல்ல, மூக்குல இல்ல. நல்லா தானடி சீர் சனத்தோட எல்லாத்தையும் அனுப்பி வச்சாக நம்ம அம்மாப்பா. இப்படி மொட்டை கழுதையாவா இருப்ப? எங்கடி வித்து தின்னுட்டியா? ஏக்கா, உன்கிட்ட எது நெகை இருந்தா என்கிட்ட கொடுத்துட்டு போக்கா. நானும் 2 போட்டு பீத்திக்கிட்டு திரியிறேன். அடி போடி பொசகட்டவளே, இந்த நெகை இருக்கனாலதான் என் மருமகளுக மதிக்கிறாளுக. இல்லைன்னா வச்சுக்க, இனி நாயும் கூட சீண்டி வாக்காது. உன்கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் தெரு தெருவா பிச்சை எடுத்துக்கிட்டு தெரிய வேண்டியதே. ஏக்கா, ஒரு மூக்கு குத்தியும் கூட தரமாட்டியாக்கா? அடியே, என்கிட்ட 2 3 இருந்தா நான் ஒன்னையாச்சும் தந்துட்டு போவேன். என்கிட்ட இருக்கதே ஒன்னே ஒண்ணு. அதை போட்டுக்கிட்டு நான் தெரிஞ்சிட்டு இருக்கேன். என்கிட்ட இருந்து சுரண்ட பாக்குற? சை, உன் பொழப்ப நினைச்சா எனக்கே பாவமா தான் இருக்கு. பாவம் பார்த்தீங்கன்னா நான் வாழ முடியாதுல. ஒழுங்கா பொழைச்சுக்க, அதைத்தான் நான் சொல்ல முடியும். உன்னால முடியலன்னா நான் வந்து பார்க்க முடியாது, எனக்கு முடியலன்னா நீ வந்து பார்க்க முடியாது. நம்மள நம்ம தாண்டி பார்த்துக்கணும். நம்ம தான் ஏமாந்த பொழப்பு பொழைச்சிட்டு இருக்கோம் போல. நம்ம அக்காவை பாரு, எம்பிட்டு நகை போட்டு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு. ஆனா நம்மளுக்கு ஒன்றும் தர மாட்டேங்குது. இனி யாரும் என்கிட்ட கேட்டிருக்கணும். என்கிட்ட இருந்துச்சுன்னா அள்ளி கொடுத்துருப்பேன். பொழைக்க தெரியாம பொழைச்சா இப்படித்தேன். எங்கடி உன் மருமவளுக? நான் வந்து எம்பிட்டு நேரம் ஆச்சு. எவளாச்சும் ஒருத்தி எட்டி பார்த்துருக்காளுகளா? எனக்கே இங்க மரியாதை இல்ல. எனக்கு அக்கான்னு ஒருத்தி வந்தா அவளுக்கு மரியாதையை கொடுக்க போறா? அந்த பொண்ணு மட்டும்தான்க்கா இருக்கா. அவ தான் டீ போட்டு கொண்டு வரணும். அவ இனி யாரும் தூங்கிட்டு இருப்பாக்கா. அவளை யாரும் அடிச்சு எழுப்பி போட்டுட்டு வர சொல்றது? ஏண்டி உன் மூத்த மருமக என்னாச்சு? அதான் உன் மையன் என்கிட்ட கட்டி வச்சிருக்கானாமல்ல, அவன் வீட்டுக்கு வந்தான்ல சொன்னாக. ஏக்கா, என்னைய பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிறியோ இல்லையோ, என் குடும்பத்துல என்னென்ன நடக்குன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருப்ப போல. அடி, நான் எங்க கேட்டுக்கிட்டு திரியிறேன். காதுல தானா விஷயம் வந்து சேர்ந்துருதுல. வளர்த்து வச்சிருக்க பாரு எப்படி மயன்னு. என் பசங்களை வந்து பாருடி, என்கிட்ட ஒத்த வார்த்தை கேட்காம என் மருமக கிட்ட எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்படி வளர்த்து வச்சிருக்கேன். நீயும் நானும் ஒரே வீட்டில் தானடி வளர்ந்தோம். ஒழுங்கா பிள்ளைய வளர்க்க தெரியாம இப்படி திரிய விட்டுட்டு கிடைக்கியா? அக்கா, நானும் ஊர் உலகத்துல வளர்க்குற மாதிரி தங்கம் தங்கம் தான்க்கா வளர்த்தேன். அது பார்த்தா இப்படி தெரியுது. என்ன பண்ண சொல்ற? நானும் மண்டை மண்டையா முட்டிக்கிட்டு என்னென்னமோ சொல்லி பார்த்துட்டேன். அவன் கேட்டபாடு இல்ல. இப்ப அவனும் என்கிட்ட அவ கூட தான் இருக்கான். நானும் போய் அவனை எட்டி பார்க்கல, அவனும் வந்து என்னை பார்க்கலக்கா. நல்ல மயனை பெத்து வச்சிருக்கப்போ நீ எல்லாம் என்ன பொழப்பு பொழைச்ச? என்ன பொழப்பு பொழைச்ச? உன் வாழ்க்கையை நினைச்ச சீரழிஞ்ச பொழப்பால இருக்கு. நானே மனசு வெறுத்து போய் ஏதோ பொழப்ப ஓட்டிக்கிட்டு கிடக்கேன். அதுக்கு நான் பெத்தது மகன் ஒன்று இருக்குல்லக்கா, அது வேற வந்து இங்க ஜங்கு ஜங்குன்னு உட்காந்துக்குது. அவங்க மாமியா வீட்டுக்கு போதோ இல்லையாக்கா, இங்கதான்க்கா வாரம்புலாம் கிடக்கா. என்னத்த சொல்ற? என் பொழப்பெல்லாம் கேட்ட காரி துப்பிடுவக்கா. என்னக்கா, உங்க அக்கா ஊர்ல இருந்து வந்திருக்காங்களாக்கும்? ஆமாண்டி. உங்களுக்கு அதுக்குள்ள மூக்கு வேத்துருச்சா? வாங்கக்கா, ரொம்ப நாளா ஊர் பக்கமே காணோம்.
இன்னைக்குதான் உங்க தங்கச்சியை பார்க்கணும் கண்ணு தெரிஞ்சிருக்கோம். ஆண்டி, எங்களுக்கும் குடும்பம் குட்டி எதுவும் இல்லையா? என் தங்கச்சியவே பார்த்துக்கிட்டு தெரிஞ்சா என் குடும்பத்துல யாரு வாப்பா? நீ வந்து வாப்பியோ? அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் வாய் நல்லா கூட தான் இருக்கு. நம்மதான் வாயை கொஞ்சம் அடக்கி பேசணும். சரிக்கா சரிக்கா. அவங்கவுங்க குடும்பத்தை பார்த்தா தானே உண்டு. வீட்டுல எல்லாரும் சௌக்கியமாக்கா? என் வீட்டுல அம்புட்டுன்னு சௌக்கியமா தான் இருக்காக. என்னக்கா பண்ண சொல்ற? உன் தங்கச்சி நிலைமை தான் இப்படி ஆகி போச்சுக்கா. இன்னைக்கு கூட பாரு, அவங்க மூத்த மருமக கோமதி வீட்டுல பொண்ணு பார்த்து எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு போயிட்டாகலாம். என்னடி சொல்ற? அது எப்படி? என் மயனுக்கு அவளுக்கு கைவசம் வாங்காமையே அடுத்தவனுக்கு கட்டி கொடுத்துருவியாவே? ஏக்கா, என்னமோ பையன் மேல தப்பே இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்க. அவங்க கட்டி கொடுக்கறது நியாயம்தான்க்கா. சொல்ல போனா அவங்கதான் உன் மயனை பிடிச்சி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும். பாவம் போனா போதுன்னு விட்டுட்டு போனாங்க பாரு. நீ எல்லாம் பேசுவ போல. பொட்ட பிள்ளைய நீ பெத்து அந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருந்தா அந்த நிலைமையில நீ இருந்தா யோசிச்சிருப்பக்கா. ஏண்டி இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும். இவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணுவாங்களோ? நான் சும்மாவே விட மாட்டேன். அவங்க வீட்டுல போய் நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லிட்டு தான் அப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும். என்ன ஒரு திமிரு அந்த கோமதியோட அப்பனுக்கு. ஏக்கா, நீ வேற சும்மா இரு. போன்ட்ட வந்து சொன்னேன் பாரு, பெரிய வினையா இருக்கும் போல. ஏண்டி, இருந்தாலும் இவகிட்ட வந்து ஒரு வார்த்தை கேட்கறது இல்லையா? என் மகளை கட்டி கொடுக்க போறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லணுமா இல்லையா? அப்ப இவள ஒரு மனுஷியாவே மதிக்கல அவங்க. அப்படித்தானே? குடும்பமே பைத்தியமா இருக்கும் போல. அடிய பச்சைக்கிளி, ஏண்டி இவங்க கிட்ட வந்து உளர்னு உளறி வச்சிருக்க? கோமதி அப்பனுக்கு மட்டும் நீ தான் சொன்னேன்னு தெரிஞ்சிச்சு, அந்த ஆள் உன்னை சும்மாவே விட்டு வைக்க மாட்டாரே. எனக்கு பிரச்சனை வராட்டாலும் நானே அங்கிட்டு இங்கிட்டு போய் பிரச்சனை எடுத்து வச்சுக்கிறேன். ஏக்கா, நீ வாக்கா, இந்த கோமதி வீட்டை போய் இன்னைக்கு ஒரு வார்த்தை கேட்டே ஆகணும். சரி சரி, வா போவோம். ஏக்கா, சண்டை கிண்டை போட்டுக்காம சும்மா பேசிட்டு வந்துருங்கக்கா. அடிய பச்சைக்கிளி, எங்களுக்கு தெரியும் நீ உன் வேலை என்னமோ அதை மட்டும் போய் பாரு. சரி சரி, நீ என்னமோ போய் பண்ணு. நான் சொன்னேன்னு மட்டும் சொல்லிடாத. உங்க சம்மந்திய பத்தி உங்களுக்கே தெரியும். நான் சொன்னேன்னு தெரிஞ்சா விட்டு வைக்க மாட்டாங்க, பாத்துக்க. உன் ஊர்க்காரிக்கா, உன் ஊர்க்காரிக்கே துரோகம் பண்ணணும் மட்டும் நினைச்சிடாதக்கா. ஆமா ஆமா, உன்னைய பத்தி பேசிட்டு இருக்கிறது எனக்கு வேலையை பாருடி போடி. நான் போய் இன்னைக்கு 1 2 போய் பார்த்துட்டு வரேன். ராசாத்தி, உன் மகன் சரியான கூறு வெட்டவனா இருப்பானா? உழைக்கும் கூட தெரியல. எப்படிப்பட்ட இடத்துல பொண்ணு எடுத்திருக்க? விவகாரம் பிடிச்சவன் இப்படி இடத்துல போய் கட்டிக்கிட்டு அங்கிட்டு திரிஞ்சிட்டு இருக்கானா? எக்கா, கொஞ்ச நேரம் வாயை மூடு. பழசெல்லாம் கிளறிக்கிட்டு என் மண்டையை வீங்க வைக்காதக்கா. நானே கோவம் ஏறி மண்டை வெடிக்கிற அளவுக்கு இருக்கேன். செத்த நேரம் வாயை முடிக்கிட்டு நில்லு. எதுவும் பேசாட்டாலும் பரவாயில்ல, கம்முன்னு நில்லு. சமந்தி, சமந்தி. என்னடி, எவனும் வரமாட்டாங்க? அவங்க அப்படிதான்க்கா, நானும் தெரிஞ்சும் கூட கம்முன்னு இருப்பாங்க. சரியான திமிரு பிடிச்சவங்க. சமந்தி, சமந்தி. நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? உங்களுக்கும் எங்களுக்கும் தான் எதுவும் இல்லைன்னு முடிஞ்சிருச்சுல. தேவையில்லாம எதுக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வரணும்? என்ன சமந்தி, உங்களுக்கு எனக்கு எல்லாம் முடிஞ்சு. நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டுட்டு தான் இங்க வந்திருக்கேன். உங்க பொண்ணுக்கு எல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களாமல்ல? கல்யாணம் வைக்க போறீங்களா? எல்லாத்தையும் கேள்விப்பட்டுட்டு தான் இங்க வந்திருக்கேன். பேசாம போயிருங்க. ஏதாச்சும் சொல்லிட போறேன். நாங்க கல்யாணம் வைப்போம், என் பொண்ணு சும்மா கூட வீட்டுல வச்சுப்போம். அது உங்களுக்கு தேவையா? உங்ககிட்ட கேட்கணும்னு எங்களுக்கு அவசியமே கிடையாதே. அது எப்படி எங்ககிட்ட கேட்காம வைப்பீங்க? என் பையனுக்கு முறைப்படி டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்டீங்களா? எம்மா, உனக்கு இவ்வளவு நேரம் மரியாதை கொடுக்குறேன்னு கம்முன்னு போயிரு. ஏதாச்சும் வார்த்தையை விட்டுற போறேன். உன் பையன் பண்ண வேலைக்கு அன்னைக்கே அடிச்சு கொண்டிருக்கணும். இவங்களை கேட்காம நான் கல்யாணம் பண்றேன்னா இவங்களும் அதை கேட்க வராங்களாம். போய் வேலையை பாருமா. நீ சம்மந்தின்னு கூப்பிடாத. கேட்க கேட்க எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. உன் பையனை கல்யாணம் பண்ணதுக்கு என் பொண்ணு வாழ்க்கை கெட்டதுதான் மிச்சம். இப்ப அதை கேட்க வேற வெக்கமே இல்லாம வந்து நிக்கிற. கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருந்தா இங்க வந்திருப்பியா? இங்க பாருங்க, கொஞ்சம் மரியாதையோட பேசுங்க. வயசுக்காச்சும் மரியாதை கொடுக்கணும். போவான்னு பேசிட்டு இருக்க வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. மரியாதை கொடுக்கணும்னா நீங்களும் அந்த மாதிரி நடந்துக்கோங்க. அதை விட்டுக்கிட்டு என் பொண்ணு கல்யாணத்துல இது தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு தெரியாதீங்க. சொல்ல போனா நான் தான் வந்து பிரச்சனை பண்ணிருக்கணும். தேவையில்லாம வந்து என் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்காதீங்க. எப்பா தம்பி, கொஞ்சமாச்சு நியாயத்தோட பேசுப்பா. அந்த பிள்ளை இத்தனை நாள் இவகிட்ட தானே வளர்ந்துச்சு. நீ பாட்டுக்கு இவகிட்ட ஒத்த வார்த்தை சொல்லாம உன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணினா அவ மனசு கஷ்டப்படுமா படாதா? நீயே சொல்லு. இங்க பாருங்க, என்ன பிரச்சனைன்னு தெரியாம தேவையில்லாம இங்க வந்து பேசாதீங்க. அவங்க பையன் பண்ணது எவ்வளோ பெரிய அசிங்கம். அதையும் பொறுத்து போயிட்டு இருக்கேன். அறவே வேணாம் சொல்லிட்டு இங்கிட்டு வந்துட்டேன். தேவையில்லாம பிரச்சனை பண்ணீங்க, போலீஸை கூப்பிட்டுருவேன், பாத்துக்கோங்க. போலீஸ கூப்பிடுவியோ? கூப்பிடு கூப்பிடு, நானும் பாக்குறேன். எங்கிட்ட தான் நாயம் இருக்குன்னு நானும் கேட்டுக்கிறேன். போலீஸ கூப்பிடுறானா? போலீஸ்ன்னு சொன்னோடனே பயந்து ஓடிடுவேன்னு நினைச்சியா? என் மேல தப்பு இருந்தா நான் ஓடணும்?
நான் என்னத்துக்கு ஓடணும்? எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கிற வரை நான் இங்கே தான் உட்காந்துருப்பேன். நீ எங்கேயோ உட்காருங்க, எனக்கு தேவையே கிடையாது. என் வீட்டு வாசலை விட்டு கிளம்புனா சரிதான். நான் என் பொண்ணுக்கு கல்யாணம் வைக்க தான் போறேன். வேணும்னா சொல்லுங்க, வீட்ல வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போறேன். ஏங்க, என்னங்க சத்தம்? பத்மா, நீயே பாரு, இந்த பொம்பளை இங்க வந்துகிட்டு தேவையில்லாம கத்திக்கிட்டு கிடக்கு. ஏங்க, இவங்களுக்கு எங்க இங்க வேலை? எதுக்கு இங்க வந்திருக்காங்களாம்? அடியே வாடி ராசாத்தி, கமுக்கமா இருந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டு போறீங்களோ? என் காதுக்கு எந்த விஷயமும் வராதுன்னு நினைச்சிட்டீங்க போல. உன் வீட்டில் நீங்க 3 வேளை என்ன திங்கிறீங்கன்னு கூட என் காதுக்கு வந்துடும். அப்படியே கமுக்கமா கல்யாணத்தை முடிக்கலான்னு பார்த்துட்டீங்களோ? இங்க பாருங்க, தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போறோம். அது உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்கு? ஏம்மா, உன் பொண்ணா இருந்தாலும் எனக்கு மருமக. அதை என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும். என் பையன் தப்பு தான் பண்ணிட்டான், என்ன பண்ண சொல்ற? திருந்தி வரமாட்டானா என்ன? அவனை நான் திருத்தி கூட்டிட்டு வந்து கோமதி கூட வாழ வைக்கிறத நான் நினைச்சிட்டு உட்காந்துருக்கேன். நீங்க என்னடானா சொல்லாம கொள்ளாம கல்யாணத்தை பண்ணி வைக்கிறீங்க. யாரு? என் பொண்ணா உன் பையன் கூட வாழ வைக்க போற? அதெல்லாம் இந்த ஜென்மத்திலயும் நடக்காது. இந்த ஜென்மம் என்ன, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நடக்காது. அதுக்கு என் பொண்ணை சும்மா வீட்லயே வச்சிருப்பேன். உன் பையன் கூட திரும்ப வாழ வச்சா அதோட கேவலமான விஷயம் எதுவுமே கிடையாது.